பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday. ஏய் கொஞ்ச நேரம் இருடி, இன்னும் உன் சின்னத்த வரல. அவ வந்ததும் கேக் வெட்டிக்கலாம். குட்டி அத்தை ஏன் இன்னும் வரல? அத்தை, குட்டி அத்தை எங்க? நானும் உங்கள் குட்டியத்தை தான் செல்லம் தேடிட்டு இருக்கேன். இன்னும் வரல. என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ. உன் குட்டியத்த இதோ பக்கத்துல வந்துட்டா, வந்துருவா. எவ்வளவு நேரம்? நான் கேக் வெட்டணும்ல. கேக் வெட்டலாம் செல்லம். உன் குட்டியத்தை வரலல்ல. இதோ அவளே வந்துட்டா. குட்டி அத்தை, எதுக்கு இவ்வளவு நேரம்? சீக்கிரமா வரலாம்ல. நான் தான் கேக் வெட்டேன்னு தெரியும்ல. நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஐயோ சாரிடா, அத்தை அழகா ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி. ஓகே ஓகே. மா, நான் கேக் வெட்டட்டுமா? சரிடி, இப்போ கேக் வெட்டு. ராதிகா, உன் ஆள் ஒன்னையே பார்த்துட்டு இருக்காரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போமா? ஏய் பாவுண்டி, அதான் அன்னைக்கு வந்து சாரி கேட்டார்ல. அனு, ஆளுங்க இருக்காங்கலாம் பார்க்க மாட்டேன். மண்டியில் ஒரே கொட்டு கொட்டிடுவேன். ஒழுங்காக வாய முடிக்கிட்டு அங்கே பாரு. என்ன இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன்? பார்க்கலாம்ல. அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை சமாதானப்படுத்தினேன். இன்னுமா கோவமாக இருக்க? ஒய், ஏய் உன்னை தாண்டி. ஏய் முட்டக்கண்ணி. ராதிகா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதெல்லாம் கண்டுக்காத. ஏய் உன்னை தாண்டி. ஏய் முட்டக்கண்ணி. அம்மா, கேக் வெட்டிட்டேன். எனக்கு gift? என் செல்ல குட்டிக்கு இல்லாத கிஃப்டா? அப்பா அம்மா மாமா சித்தப்பா தாத்தா பாட்டி அப்புறம் அத்தை எல்லாருமே என் செல்லத்துக்கு gift வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பனா எனக்கு கொடுங்க. எல்லா கிஃப்ட்டும் உனக்கு தாண்டி செல்லும். இப்போ வந்தவங்க எல்லாம் சாப்பிடணும்ல, எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா கிஃப்டையும் நீ பிரிச்சு பாரு, சரியா? சரி தாத்தா. ராதிகா, தெரியுது தெரியுது, பின்னாடி தானே? ஏய் அட மனோஜ், வாங்க மனோஜ், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரலையே. ஏய் சும்மா சும்மா கேட்டேன். அதுவானோ, நானும் வீட்டுக்கு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன்னா அதான் வர முடியல. இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வரேன். என்ன அடிக்கடி வீட்டுக்கு வருவியா? அப்போ இனிமே நான் ஹால் பக்கமே வர முடியாதா? ரூம்குள்ளே இருக்கணுமோ? நீ கவலைப்படாதானோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு ரூமே போதும். ஹாய். இப்போ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. நீ எதுவும் சொல்லாம தான் நான் இப்போ உன்னை திரும்பி பார்த்தனா? நான் எதுவும் சொல்லலப்பா. உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணி இருக்கு, அதனால திரும்பி பார்த்துருக்க. யாரு? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இந்த மூஞ்செல்லாம் யார் பாப்பா? இந்த மூஞ்ச யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னை தவிர. நீ நடத்து நடத்து. அனு, நீ வா, நம்ம அங்க போலாம். எங்க போறீங்க? அனு, உன்கிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்க. நம்ம கிளம்பலாம், வா. ஏன்டி, இந்த இடமே நல்லா தானே இருக்கு. நல்ல லைட்டு ரிப்பனு நல்லா தானே இருக்கு. இங்கேயே இருக்கோமே. உனக்கு சொன்னா புரியாதா? வா, இந்த இடம் ஒன்றும் நல்லா இல்லை. நீ வா, நம்ம அங்கே போகலாம். இங்கே தேவையில்லாமதெல்லாம் வந்து நிற்கிது. என்ன தேவையில்லாததெல்லாம் வந்து நிக்குதா? அடி ஏய் என்ன ராதிகா,
அம்மா ஆமாம் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்க? அது சும்மாதாம்மா. அத்தை எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் வந்ததும் கேட்கலாம் நினச்சேன், ஆனால் நான் வந்ததே லேட்டா, எல்லாரும் பிஸியாக இருந்ததால கேட்க முடியல. நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா பிரபா, நான் வரதுக்குள்ளே கிளம்பிட்டியே. ஐயோ பார்க்குறாளே, இப்போ அந்த அத்தைக்கு இதெல்லாம் தேவையா? அன்னைக்கு உனக்கு லீவு தானே, நீ வீட்டில் இருந்திருக்கலாம். நான் கொஞ்ச நேரத்திலே வந்திருப்பேன். நீ கிளம்பி 5 நிமிஷத்துலேயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பிரபா சொன்னா நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்தீங்கன்னு. எங்களுக்குமே அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பாருங்க, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் மேம் உடனே கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அதான் உடனே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம்மா, நாங்களுமே அங்கே ஈவினிங் வரையும் இருக்கலாம்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் மேம் உடனே கால் பண்ணி வான்னு சொன்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உடனே கிளம்பிட்டோம். அன்னைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்களே பால் பணியாரம், சூப்பராக இருந்துச்சு. பால் பணியாரம் செய்யும்போதே பிரபா சொல்லிட்டு இருந்தா, அனுவுக்கும் ராதிகாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அவங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. ஐயோ ஆமாம்மா, எங்கள் 2 பேர்த்துக்குமே பால் பணியாரம்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது நாங்கள் அதை சாப்பிடாம இருக்கவே மாட்டோம். ஆமாம்மா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் 2 பேர்த்துக்கும் பால் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்ருவோம். வீட்டில் இருந்தால் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, இங்கே வந்ததால் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அன்றைக்கி பிரபாக்கா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டப்போ எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஒரு குழப்பத்திலே தான் வந்தோம். ஆனால் அம்மா பால் பணியாரம் செஞ்சுருக்காங்க, உனக்கு பிடிக்கும்ல, அதனால தான் கூப்பிட்டேன்னு சொன்னதுமே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா பால் பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, நீ அதுவும் வீட்டு பால் பணியாரெலாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அக்கா வந்து கூப்பிட்டு கொடுத்ததுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் செம்மையாக செய்கிறீங்கம்மா, அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதுலே நீங்கள் செஞ்சீங்களே அந்த பால் பணியாரம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க? நான் கூட அக்காட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. அட ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன், அது நல்லா இருக்கு, அதுக்குன்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அட நாங்கள் உண்மையதாம்மா சொல்கிறோம், சத்தியமாக சொல்கிறோம். நாங்கள் அதிகமாக பால் பணியாரம் சாப்பிட்ருக்கோம் தான், ஆனால் நாங்கள் சாப்பிட்டதுலே ரொம்ப டேஸ்டானது வந்து நீங்கள் செஞ்சது தான். சரி சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும், அதுக்கு என்ன, இன்னொரு நாள் வாங்க, நான் செஞ்சு தரேன். ஐயோ அம்மா, கண்டிப்பாக வீட்டுக்கு வருவோம். ஏன் அத்தை, உங்களுக்கும் பால் பணியாரம் செய்ய தெரியுமா? அட ராதிகா, என்ன இப்படி கேட்டுட்ட? நானே எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஓ, அப்போ ஆன்ட்டிக்கும் நல்லா பால் பணியாரம் செய்ய தெரியும். அப்போது நாளைக்கு பால் பணியாரம் சாப்பிட்லாம். உங்களுக்கு பால் பணியாரம் தானே வேணும், நீங்கள் கவலையே படாதீங்க, காலையில் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரிங்க அத்தை. அப்புறம் காலையில் செஞ்சு தரேன்னு சொல்கிறேன், அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா? காலையில் தானே கிளம்புவீங்க? அத்தை, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் இங்கே வீட்டுக்கு வந்தாலே எப்படி என்னை 2 நாள் மாதிரி இங்கே தங்க வச்சுட்டு தான் என்னை அனுப்புவீங்க. அதுவும் உங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்னா அது சாட்டர்டே சண்டே இல்லைன்னா ஃப்ரைடே தான் வருது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே, உங்களுக்கு எங்களுக்கு லீவுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எங்களை நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு விடவா போகிறீங்க? எப்படியும் 2 நாள் இங்கே தங்க வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பிவிட போகிறீங்க. பின்ன வயசு பிள்ளைங்க அவங்க 2 பேர் தனியாக இருக்கிறீங்க, வீட்டுக்கு வானாலும் வர்றதில்ல. இப்படி எப்படியாவது வீட்டுக்கு வரப்ப 2 நாள் தங்க வச்சு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் தானே அனுப்ப முடியும். வந்த உடனே எப்படி அனுப்புறது? அதான் அத்தை, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நான் வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக 2 நாள் நீங்கள் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவீங்க. அப்போ கூட ஏன்டா அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பீங்க. என்னதான் இத்தனை பேர் இருந்து கலகலன்னு இருந்தாலும் நீ வீட்டுக்கு வரும்போது அது இன்னும் கலகலப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேனா? அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் உங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? நீங்களே தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருப்பீங்க. 2 நாள் ஜாலியாக இங்கே இருக்கலாம். நான் உனக்கு என்ன வேணுமோ சமைச்சு தரப்போகிறேன். சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போகலாம். சரிங்க அத்தை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். நாங்கள் 2 பேருமே இங்கே தான் இருப்போம். ராதிகாவை தங்க வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கெஞ்சணும், இல்லைன்னா வற்புறுத்தணும். ஆனால் இன்னைக்கு கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை ஆண்டி, அக்கா கால் பண்ணி சஸ்திகாவுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, நைட்டு வந்துருங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். எப்படியும் நாங்கள் அங்கே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை விட மாட்டீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் வரும்போதே எங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எங்கள் அண்ணியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறா. அத்தையை பற்றி மட்டும் இல்லைம்மா, உங்களை பற்றியும் நல்லா தெரியும். அத்தையும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான்.
அன்னைக்கு மட்டும் நான் அங்கே வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இருந்திருந்தீங்க, அப்போவும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்கள உடனே அனுப்ப முடியுமா? 2-3 நாள் வச்சிருந்து நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து தெம்பாக தானே அனுப்ப முடியும். அதானே, அது எப்படி வீட்டுக்கு வந்தவங்கள உடனே அனுப்புறது? அதானே, அத்தையும் சரி அம்மாவும் சரி 2 பேரும் இந்த விஷயத்தில் ஒன்றா தான் இருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, திங்கக்கிழமை காலைல தானே கிளம்புவ, இல்லை நாளைக்கு கிளம்பிடுவியா? ஐயோ அத்தை, பயப்படாதீங்க, நான் திங்கக்கிழமை காலையில் தான் போவேன். அது மட்டும் இல்லாமல் உங்க கையால் செய்யற பால் பணியாரம் சாப்பிடாம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். இவளுங்க என்ன கோரஸா பாடுறாளுங்க, அதுவும் ஒரே டயலாக்கே ஒரே மாதிரியே சொல்றாளுங்க. டேய் மனோஜ், இதெல்லாம் எதுக்குடா உனக்கு? அதான் 2 நாள் இங்கே இருக்க போறேன்னு சொல்றாள், அது போதாதா உனக்கு? ஏண்டி என் மேலே கோவமாவா இருக்க? பார்க்குறேன், இந்த 2 நாள் நான் பண்ணுற சேட்டையில் உன் கோவம்லாம் பறந்து நீயா வந்து என்னை கட்டி பிடிச்சா ஐ லவ் யூ மனோஜ்னு சொல்ல வைக்கிறேன். நீ என்னடா இங்கே நின்று பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்க? என்னம்மா? இங்கே நின்றுக்கிட்டு என்ன பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்க? அது சும்மாதாம்மா, ஒரு ஃபோன் வந்துச்சா, அங்கே சத்தமாக இருந்துச்சு, அதான் இங்கே வந்து பேசலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி ஃபோன் பேசிட்டியா? பேசிட்டேம்மா. அப்புறம் ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்க? அங்கே போ, உங்கள் அப்பா வேற உன்னை அங்கே தேடிட்டு இருக்காரு. இந்தோ போகிறேம்மா. சரி, நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம அங்கே போகலாம். சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். ஏன் ராதிகா? 2 நாள் நம்ம இங்கே இருக்க போகிறோம். இந்த 2 நாள் மனோஜ் உன்னை சும்மாவை விட போகிறாரு? வாய்ப்பே இல்லை, ஏதாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பயந்தோம்னா ஒன்றும் வேலைக்காகாது. பார்க்குறேன் அப்படி அது என்ன தான் பண்ணுதுன்னு. என்னமோ போங்க, 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறவங்களோட பேரில் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. யார்? நான் ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவர் தான் எல்லாமே என் மேலே தான் தப்பு அப்படின்னு சாரி வந்து கேட்குறாரு. நீ மன்னிச்சுட்டு போவியா? அதை விட்டுட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்க. உனக்கு என்னடி, என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு எங்கே புரிய போகுது? புரியாமலாம் இல்லை, புரியுது. அதுக்குன்னு நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னை அழ வச்சான்ல, கொஞ்ச நாள் அவன் அழட்டும். அவரை பார்த்தாலாம் ஒன்றும் அழுகிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள் உன்னை கடுப்பேற்றாமல் இருக்க மாட்டாரு. பார்க்கலாண்டி, அவன் என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். நானும் பார்க்க தானே போகிறேன். என்ன பொடி வச்சு பேசுறியா? நான் பொடியும் வைக்கல, இட்லியும் வைக்கல, நீ ஏதோ பண்ணு. வர வர ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற. என்ன இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் இல்லையா? அண்ணனுக்கு தங்கச்சி தானே சப்போர்ட் பண்ணணும். அண்ணனா? இது எப்பையிலேருந்து? உனக்கு அவரை பிடிச்சதுலேருந்து? அதெல்லாம் அப்போ, இப்போ கிடையாது. இன்னொரு தடவை அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இருந்த மண்டியிலே கொட்டிடுவேன். நடு ஹாலில் 2 கிஸ் அடிக்குமா? இதில் நான் அண்ணன் கொட்டது தான் இவர் கடுப்பாகுது. என்ன சொன்ன? நான் சொன்னது உனக்கு நல்லாவே கேட்டிருக்கோம், அப்புறம் எதுக்கு திரும்பி என்கிட்ட கேட்குற? அடியே அனு, சரி சரி, அங்கே சஸ்திகா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வரேன். அடியே ஓடவா செய்கிற? எதுவும் என்கிட்ட மாட்டாத மாதிரி இருக்குடி உனக்கு. வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. 2 நாள் இங்கே இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் 2 நாள் இந்த லூஸ் ஏதாவது பண்ணுமே. அது என்ன பண்ணுறது இப்போ? பார்த்துக்கலாம், பெருசாக என்ன பண்ணிட போகுது. மச்சான், நான் தான். சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? என் மச்சானுக்கு நான் கால் பண்ணாமல் வேற யார் கால் பண்ணுவா? அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணப்ப நீ எடுக்கவே இல்லை. சரி, என் மேலே கோவத்தில் இருப்பியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு கால் தான் பண்ணேன், அடுத்த காலே எனக்கு பண்ணிட்ட. அப்புறம் நீ விடவா போகிற? திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு தான் இருப்ப. இதில் ஏன் தூக்கம்தான் கெடும். அதுக்கு தான் தூக்கம் போனாலும் பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, நான் அதுக்கப்புறம் தூங்கிக்கிறேன். என்ன மச்சான், நான் என்ன உன்னை அவ்வளோ டார்ச்சராக பண்ணுறேன்? சத்தியமாடா, இது நான் உனக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன? ஆனால் ஒன்று மச்சான், நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலன்னு சந்தோஷமாக இருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் உன் டார்ச்சரே இவ்வளோ டார்ச்சரே இருக்குடா. அதுக்கு நான் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதோ டார்ச்சரே கூட வாங்கிக்கலாம் மாட்டுக்கு. ஆனால் உன் டார்ச்சர் என்னால் தாங்கவே முடியலடா. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
போடா. சரி சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, இப்படி பேசாத. என்னன்னு சொல்லு, கேட்டு தொலைகிறேன். இப்பதான் என் மச்சான். சரிடா சொல்லு. சஸ்திகா பர்த்டேக்கு வந்திருந்தாடா? ஆமாம் பாரு, மறந்துட்டேன். சாரிடா, என்னால் வர முடியல. இன்னைக்கு லோடெலாம் வந்துச்சா, அதை இறக்கவே எனக்கு டைம் போயிடுச்சுடா. அதனால தான் என்னால் வர முடியல. விடுடா, இதில் என்ன இருக்கு? பர்த்டே பார்ட்டிலாம் நல்லா தானே போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா, நல்லா தான் போச்சு. சரி சொல்லு, பர்த்டே பார்ட்டியில் யார் வந்தா? அதான்டா என் முட்டைக்கண்ணி. இப்போ இந்த டைமில் இதை சொல்ல தான் எனக்கு கால் பண்ணியிருக்க. ஆ டேய், வந்தனா வச்சுக்கியேன், சத்தியமாக நான் இருக்கிற கோவத்துக்கு உன் மூஞ்சி மேலே ஒன்று விட்டுருவேன்டா. ஏன் மச்சான்? ஏன் மச்சான்? அவள் என்ன வேற வீட்டு பொண்ணாடா? உங்களோட ஃபேமிலி தானேடா. அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவதுன்னா அவள் வரதானே செய்வா. ஆமாம்ல. ஐயோ, இவன் படுத்துகிற பாடு தாங்க முடியலையே. சரி, இப்போ அவள் வந்தா, அப்புறம் என்ன ஆச்சு சொல்லு. அதான் மச்சான், நான் தான் சொன்னல, அன்னைக்கு கிரண் மாமா கிட்ட பேசினதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் பேசினதா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் நான் போய் சாரி கேட்டுட்டேன்ல. அப்புறம் என்ன, அவளுக்கு பேசலாம்ல. நான் பக்கத்துல இருந்து அவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கலடா. என்ன, நீ பண்ண வேலைக்கு உன்னை திரும்பி வேற பார்ப்பாங்க. என்ன மச்சான்? ஏண்டா, நான் என்ன மைண்ட் வாய்ஸ்லையாடா பேசிகிட்டு இருக்கேன்? உன்கிட்ட நல்ல தெளிவாக சவுண்டாக தானடா பேசிகிட்டு இருக்கேன். இது கூட மாடா காதில் விழல? இல்லை மச்சான், ஒரு சில வார்த்தைலாம் காதில் விழல. விழாது, உனக்கு விழவே விழாது. அதை விடு மச்சான், நான் சொல்கிறது கேளு. நான் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பேசவும் இல்லை, திரும்பவும் இல்லை. சரிடா, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? அவள் ஏதோ உன் மேலே கோவத்தில் இருக்கா, பேசுவா, விடு. அது எப்படி விட முடியும்? நான் ஏதோ அறியாத பிள்ளை, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடலாம்ல. யார் சார்? நீங்கள் அறியாத பிள்ளை, தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க. ம், சரிதான். அப்புறம் என்னடா அப்புறம்? அவன் என்கிட்ட பேசலாம்ல. ஷபா, இப்போவே கண்ணை கட்டுதே. டேய், பேசுவாடா. அதுக்கு ஏன்டா என்கிட்ட பேசி ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்க? தூக்கம் வருதுடா, காலையில் வேலை இருக்குடா. எங்கள் அப்பா மட்டும் இப்போ நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கதை பார்த்தான், அவ்வளோதாண்டா. டேய், உன் அப்பா சொட்ட மண்டையை கிடக்குறான்டா. என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியுமாடா? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கே புரியலடா, ஆளை விடுடா. என்ன மச்சான், நீயே எப்படி சொல்லிட்ட? ஷபா, சரிடா, இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்? அவள் பேசலை, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஐடியா கொடு மச்சான். 2 நாள் இங்கே வீட்டில் தான் இருப்பா, எப்படியாவது அவளை பேசி கரெக்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலினா மட்டும் நீ 2 நாள் சும்மாவா இருக்க போகிற? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? சும்மா இருக்க மாட்டேன்தான். அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட ஐடியா கேட்டுட்ருக்க? எப்படி நீ ஐடியா பண்ணியிருப்ப. நீ என்ன பண்ணுறியோ அதுவே பண்ணு, தானாகவே செட் ஆகிடும். இதில் நான் ஐடியா வேற கொடுக்குறேன்னா? அதுக்கு இல்லை மச்சான், என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு லவ்வுக்கு ஃப்ரெண்டு தானே ஐடியா கொடுக்கணும், அப்போ தானே கரெக்ட் ஆகும். அதுதானே உலக நீதி, வரலாறு. சோசியல் சயின்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு சொல்லுடா, அடிச்சு விடு. ஏண்டா டேய், உங்கள் கூட இருந்தா ஃப்ரெண்டுங்க ஐடியா கொடுக்க மட்டும்தானா? வேற எதுக்கு மச்சி? டேய், பேசாமல் ஃபோனை வச்சுட்டு போயிடு. நானே செம்ம கோவத்தில் இருக்கேன். அதுக்கு இல்லை ராகுல், ஃபோனை வச்சிருடா, தயவு செஞ்சு வச்சிருடா. டே வச்சுப்புட்டான். சரி, ஓகே, அவன் ஏதோ சந்தோஷமாக இருக்கான் போல, அதான் ஃபோனை வச்சுட்டான். சரி, 2 நாள் இருக்கு. 2 நாள் அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? என்ன பண்ணா என்ன மன்னிப்பா? பார்த்துக்கலாம், ஒரு ஃப்ளோவில் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிடும். என்னை மன்னிக்காம ஓகே சொல்லாமல் எங்கே போயிட போகிறா? இப்பக்க நீ காலையிலேருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அது எப்படி? ராதிகா, என்னடி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்கே வா, இங்கே வந்து உட்காரேன். இப்போ சொல்லு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அனு, இந்த வீட்டுக்கு நீ என் கூட எத்தனை தடவை வந்திருக்க? தெரியலடி,
அடிக்கடி வருவோம். அதிகமாக இங்கே ஸ்டே பண்ணதில்ல. ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம் உன் கூட. அதுக்கப்புறம் அப்பப்போ வருவோம் அக்காவை பார்க்கறதுக்கு, அப்புறம் உடனே கிளம்பிடுவோம். அன்னைக்கு அப்புறம் இப்போ தான் இங்கே ஸ்டே பண்ணுறோம். ஏன் கேட்குற? ஆமாம்ல, நம்ம அப்பப்போ வருவோம் அப்புறம் உடனே கிளம்பிடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ரூம், அதாவது இந்த ரூம் இப்படி இல்லை தானே? ஆ ஆமாண்டி, எனக்குமே உள்ளே வந்தப்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரூம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த ரூம் வேறு மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒரே ரூம் தாண்டி, ஆனால் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல? ஆ ஆமாம், அது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ம் ஆமாம், எனக்கும் அதே டவுட்டு தான். என்ன திடீர்னு இதையே இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. யார் இதை பண்ணியிருப்பா? வேறு யார் பண்ணியிருப்பா? சேச்சா, அந்த லூஸ்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதே மாதிரிலாம் பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்துட்டு இதெல்லாம் அது பண்ணியிருக்காது. வேற யார் பண்ணியிருப்பா? ஒருவேளை அக்கா தான் அத்தங்கிட்ட சொல்லி ராதிகா தான் அடிக்கடி இங்கே வராளே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரூம் ரெடி பண்ணலான்னு சொல்லியிருப்பாளோ? ம் இருக்கலாம். நம்ம தான் அடிக்கடி இங்கே வரோம். நான் அதிகமாக இங்கே ஸ்டே பண்ணலனாலும் நீ அதிகமாக இங்கே ஸ்டே பண்ணுற. அப்படி இருக்கும்போது இது உன்னோட ரூமாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தா உனக்கு பிடிச்ச மாதிரியே இங்கே மாற்றிருப்பாங்க. உனக்கு எப்படி பிடிக்குன்னு அக்காவுக்கு தெரியும்ல, ஒருவேளை அக்காவோட பிளானிங்காக இருக்கும். ம் அப்படி தான் இருக்கும். நிலா தான், அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்கே பண்ணியிருக்கானா, அப்போது நிலா தான். வேறு யாரும் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இருந்தா வாய்ப்பே இல்லை. அதான் சொன்னனே, இதே மாதிரிலாம் பண்ணியிருந்தா வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு பயந்துட்டேலாம் அதெல்லாம் பண்ணியிருக்காது. எனக்கு தெரிஞ்சு அக்கா தான் ரெடி பண்ணியிருக்கணும் அத்தாங்கிட்ட சொல்லி. சரி, இப்போ இவ்வளோ நேரம் அதை பற்றியா யோசிச்சுட்டு இருந்தேன்? ஆமாம், திடீர்னு வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் யோசிக்க மாட்டேனா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை தான் யோசிச்சுட்டு இருந்தியா? நான் கூட வேறு ஏதோ நினச்சிட்டேன். வேற என்ன நினச்சேன்? 2 நாள் நம்ம இங்கே இருக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. 2 பேருக்கும் மனசில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதில் 2 நாள் நம்ம இங்கே இருக்க போகிறோம். அவருக்கும் லீவு தான். அப்படி பார்த்தா நீ என்ன வேலை பார்க்க போகிற, அவர் என்ன வேலை பார்க்க போகிறேன்னு என் மண்டையில் ரொம்ப ஓடிட்டுருக்கு. ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். 2 நாள் ஜாலியாக அக்கா பாப்பா அத்தை மாமா எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். மற்றவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அப்படியா? அப்படிதான். போய் தூங்கு. தூங்குற வேலையை பாரு. தேவையில்லாத கேள்வி கேட்பா. ஆமாண்டி, நான் தான் இப்போ தேவையில்லாத வேலை பார்க்குறேன். சரி சரி, அது உன்னோட ஃபீலிங்ஸ்ப்பா. அதை நீயாச்சும் அந்த மனோஜ் 2 பேரில் நீங்களே ஏதோ பண்ணிக்கோங்க. என்ன ஆளை விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. நானே பார்த்துக்கிறேன். போய் தூங்குப்ப. டே மனோ, எனக்கு நல்லா தெரியும்டா உன்னை பற்றி. நாளைக்கு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் வேலைலாம் என்கிட்ட நடக்காது. பார்க்க தானே போகிற இந்த மனோஜோட ஆட்டத்தை. பார்க்குறேன்டா. இந்த 2 நாள் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். இந்த 2 நாள் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து உன்னை உடனே மன்னிச்சிருவேன்னு நினச்சியா? வேற வழி, நீ என்னை மன்னிச்சு தாண்டி ஆகணும். நீயா? சாரி மனோ, நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரியுது, நீங்கள் பண்ணது தப்பு தான். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமே உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன். ஐ லவ் யூன்னு ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம். அவ்வளோ பெருசாலாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு லிப்லாக் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ மாமான்னு ஒன்று சொல்ல வைக்கல. பார்க்கலாம்டா, நானும் ரெடி தான். நானும் ரெடி தாண்டி, பார்க்கலாம். நாளையிலேருந்து இந்த மனோஜோட ஆட்டம் வேற மாதிரி. இந்த காளியோட ஆட்டத்தை ஆட்டம்